எம்மடி நீ கேட்ட மாதிரியே சிக்கன் 2 கிலோ வாங்கி வந்துருக்கிறேன், போதுமாடா? போதும் மாமா. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுமா, என்ன வேணாலும் கேளு, போய் வாங்கின்னு வரேன். வாங்கிட்டு வரதுக்கு இல்லை மாமா, ஒரே நிமிஷம் இருங்க. யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம், அப்புறம் பிரச்சனை ஆகிடு போகுது. ஐயோ ஒன்றும் தெரியலையே, இன்னும் கூட கிட்ட போய் பார்ப்போம். என்ன பண்றா இவ? என்னம்மா என்னமோ கேட்கணும்ட்டு நீ பாட்டுன்னு போற? ஒரே நிமிஷம் மாமா, யாரும் வரல, கிச்சன்லயும் யாரும் இல்லை. ஓகே இப்போ கேட்போம். என்னம்மா அங்கேயும் இங்கேயும் ஓடி போயிட்டு வந்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் யாருனா வராங்களான்னு பார்த்தேன். சரி, என்ன விஷயம்னு சொல்லுமா. எனக்காக தானே நீங்கள் இங்கே வந்தீங்க? ஆமா, இதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஏன்னா நீங்கள் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா. 2 நாள் தான் நீங்கள் இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் இங்கே வரமாட்டீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடானா காலங்காத்தால வந்து நிற்கிறீங்க. எப்படி மாமா இதெல்லாம்? அத்தையும் தினேஷும் கோச்சிக்கலையா? அவங்க 2 பேரும் ஏன் கோச்சிக்கு போறாங்க? இல்லை தினேஷ் அடம் பிடிச்சிருப்பான்ல மாமா. அவன் அடம் பிடிக்கலாம் இல்ல, கொஞ்சம் பயப்படுறான், அவ்வளவுதான். ஏன் மாமா, ஏன் பயப்படணும்? நான் இங்கே இருந்துட போறேன்னு பயப்படுறான். நான் சொல்லி புரிய வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். உன் அண்ணியை நான் ஷில்பாத்தை வீட்டில் விட்டதுக்கு அப்புறம் நானே வந்துருவேன்டா, நீ கவலைப்படாதடான்னு சொல்லியிருக்கேன். குழந்தை பாவம் மாமா. பேசாம நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வந்து ஷில்பாத்தை வீட்டில் விட்டுருக்கலாம் தெரியுமா? அது கூட கேட்டேன் நான், ஆனால் வேணான்ட்டான். நீ திரும்பி வீட்டுக்கு வாப்பா, அதுக்கப்புறம் நான் எங்கே வேணாலும் போறேன்றான். குழந்தை மாமா அவன். ஆமாம்மா, 12th போக போகுது, ஆனாலும் இன்னும் குழந்தை மாதிரியே பண்ணிட்டு கிடக்குது. என்னத்த சொல்றது அந்த பையனை? சரி என்னமோ மாமா, தேங்க்யூ மாமா எனக்காக நீங்கள் வந்ததுக்கு. அட நீ வேற என்னத்துக்குமா எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கினேன்? உனக்காக நான் வராம வேற யாருக்காக வருவேன்? அதுவும் இல்லாம அசோக் வேற நேத்தெல்லாம் போன் வச்சுன்னே இருந்தான். டேய், என் பொண்ணு உன் வீட்டுல இருக்குது, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற, கிளம்பி போடா இப்பவே அப்படின்னு சொல்லி நேத்தெல்லாம் போனு உங்க அப்பா கிட்ட இருந்து. அப்பா வேற ஃபோன் அடிச்சு சொன்னாரா? ஆமா ஆமா, நேற்று ஃபுல்லாக எனக்கு எல்லாருமே கால் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க மாமா. ஃபோனை சார்ஜ் போட்டு போட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? பிஸியாக ஃபோன்லேயே தான் இருந்தேன் நேற்று. ஈவினிங் ராகுல் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டான் பாருங்க, அதுக்கப்புறம் தான் ஃபோன் வரதே நின்றுச்சு. இதோ இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டதுனால காலையிலேருந்து எனக்கு ஃபோனும் வரதில்லை. உன்னை இங்க தனியா விட்ட மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் எல்லாரும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. தெரியும் மாமா. சரிம்மா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேக்குறேன். அந்த அம்மா எப்படி நடந்துக்கினாங்க உங்ககிட்ட நீ வந்ததுல இருந்தே? அத்தையா? அவளேதான். அத்தை நல்லபடியாக தான் மாமா பேசுனாங்க. ஏன் என்கிட்ட நேற்று மன்னிப்பெல்லாம் கூட கேட்டாங்க மாமா. நம்ம சொல்ற? ஆமாம் மாமா, என்ன நிறைய பேசியிருக்காங்கல்ல, அது எல்லாத்துக்குமே அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. பரவாயில்லையே, புத்தி வந்துருச்சு போலியே உன் மாமியாருக்கு. அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் சரியா? கொஞ்சம் இல்ல, ரொம்பவே உஷாரா இருக்கணும். கொஞ்சம் அசந்தோன்னு வெய்ய தலையில ஏறி உட்காந்துருவா. காயத்ரி இங்கதான் இருக்கியா? பாத்துட்டு இங்கதான் இருக்கியான்னு கேக்குற. அப்புறம் ஓ, இவரும் இங்கதான் இருக்கிறாரா? மாமனாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. என்ன குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்களா என்ன? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, மாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் சும்மா அவர்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். அது சரி, நீங்க எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்க. ஆனா நீ ஏன் அவரை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சுன்னு சொல்ற பாரு. அந்த லட்சணத்துல இருக்கிறாரு உன் மாமா. எந்த வீட்லயும் தங்குறது இல்லை போல இருக்குது அவரு. ஆமாம் அத்தை, வீட்டில் தங்குறதே இல்லை மாமா, பிஸ்னஸ் விஷயமா ஓடிக்கிட்டே இருப்பார். அப்படி ஓடி போய் என்னத்தை தான் இன்னும் சாதிக்க போறாரோ தெரில. போதும் போதுங்கிற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சாச்சு, இதுக்கு மேல என்ன இருக்குதுமா? கரெக்டு தான் அத்தை. சரி, என்னங்க அது கவர்ல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என் மருமக சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னா, அதான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? சரி, சிக்கன் எதுக்குமா? என்ன செய்ய போறதா உத்தேசம்? கீதா கிட்ட சொல்லு, எதுவானாலும் செஞ்சு தருவா. அத்தை பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன், இன்னைக்கு நானே சமைக்க போறேன் அத்தை. அட நீ எதுக்குமா கிச்சன்ல போயிட்டு புழுங்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ என் வீட்டு மருமவ, சும்மா ராஜா தேட்ட இங்கேயே உட்காந்து என்னென்ன வேணும் எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லு கீதா கிட்ட, அவ அதே மாதிரி செஞ்சு தருவா. பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நான் சமைச்சதா இருக்கட்டும் சரியா? அதுவும் இல்லாமல் மாமா வேற வந்திருக்காரு, மாமாக்கு நான் செய்கிற பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், அதனால நானே சமைக்கிறேன் இன்னைக்கு. அப்போ உன் மாமாக்காக தான் சமைக்கணும்னு ஆசைப்படுறேன்? அப்படி இல்லை அத்தை, நீங்களும் நான் சமைச்சு சாப்பிட்டது இல்லைல்ல, இன்னைக்கு என் சமையல எல்லாருமே சாப்பிடுங்களேன். அப்படிங்கிறியா? சரிம்மா, சரி, உன் கையால் நான் சாப்பிட்டதும் இல்லை. சரி, இன்னைக்கு நீயே சமைச்சிரு. அப்புறம் நீ ரொம்ப நல்லா சமைப்பன்னு வேற உங்கள் அம்மாவிலேருந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. சரி, உன் சமையல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அசத்திடுறேன் அத்தை, கவலைப்படாதீங்க. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் முது வலிக்கிற மாதிரி இருக்கே, நான் என் ரூமுக்கு போகிறேன்னு. சரிங்க அத்தை, பார்த்து. என்னங்க நீங்களும் வாங்களேன். எனக்கு முது வலிக்கல, நீ போ. சரிங்க. மடி காயத்ரி, சொல்லுங்க மாமா. கிச்சன்ல தனியாவே நின்று கஷ்டப்படாத, கீதாவை கூட வச்சுக்கோ சரியா? அந்த பொண்ணு உனக்கு உதவி செய்வா. நான் என் ரூமுக்கு போறேன், சரியாம்மா? சரிங்க மாமா. இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அம்மா, என்ன எடுத்துட்டு வந்துட்டேம்மா. சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதை இந்த மேடையில் வச்சுட்டு நீங்கள் எனக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுத்துட்றீங்களா? என்னம்மா நீங்கள் தொட்டத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வேலை செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க. அதையெல்லாம் செய்யறதுக்கு தானே நான் இங்கே இருக்கிறேன். இருக்கட்டும், நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதெல்லாம் கரெக்டு தான்மா, நீங்கள் நல்ல பொண்ணாக இருக்கீங்க, அதனால தான் இப்படி இருக்கீங்க. ஆனால் எங்களெல்லாம் யாரும் மதிச்சதில்லை, குறிப்பாக இந்த வீட்டில் இருக்கவங்க. என்னக்கா சொல்கிறீங்க? அத்தை உங்ககிட்ட எல்லாம் மோசமாக நடந்துப்பாங்களா என்ன?
A few moments later. இவ்வளோ மோசமாக நடந்துப்பாங்களா? அது சரி, அப்படி நடந்துக்கலான்னு தான் ஆச்சரியம். மனுஷங்களை மதிக்கவே மாட்டாங்க அவங்க. நான் காசு கொடுக்குறேன், நீ வேலை செய், அதை தாண்டி நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதங்கிற ஆள் அவங்க. என்னத்த சொல்ல முடியும், இவங்கள மாதிரி தான்மா பெரும்பாலும் ஆட்கள் இருக்காங்க. அதனால தான் நீங்கள் என்கிட்ட இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமான்னு கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒருத்தவங்க ஒரு மாதிரிக்கா. என்னால் யார்கிட்டயும் கண்டிப்பாலாம் நடந்துக்க முடியாது. அதே மாதிரி அத்தைக்கு யார்கிட்டயும் அவங்க சகஜமாக பேசி நான் பார்த்ததில்ல. சகஜமாக அவங்க இருக்கவும் மாட்டாங்க. நீங்கள் இந்த வீட்டில் இல்லைனாலும் உங்கள் அத்தையை பற்றி நல்லா தான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது சரிக்கா, நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க? அது ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சுமா. பரவாயில்லையேக்கா, என் அத்தைக்கிட்ட இவ்வளோ வருஷம் தாக்கு பிடிச்சி நின்று இருக்கீங்களே. வேற வழி இல்லையம்மா எனக்கு. அந்தம்மா மோசமாக நடத்தினாலும் மாதம் மாதம் சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதனால தான் இதே வீட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் யாருக்கும் சம்பளம் கொடுக்கலன்னு வீட்டில் எல்லாருமே வேலையை விட்டு நின்றுட்டோம். தோட்டக்கார, செக்யூரிட்டியா, நானே, அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் துறைக்கு போடுறவன்னு எல்லாரும் வேலையை விட்டு நின்றுட்டோம்மா. அந்தம்மா காசே கொடுக்கல. அதுக்கப்புறம் ராகுல் தம்பி தான் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் காசு தரேன், திரும்பி வாங்கன்னு சொல்லிச்சு. அதனால தான் மறுபடியும் வந்தோம். ஆ, தெரியும்க்கா, தெரியும். பரவாயில்ல, வீட்டில் இல்லைனாலும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கம்மா. ரொம்ப நல்லது. ராகுல் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க்கா. அப்படியாம்மா? தம்பி ரொம்ப நல்லவருமா, ரொம்ப ஜாலி டைப்பு. அவர் இந்த வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் சூப்பராக இருந்தது. வீடே கலகலன்னு இருக்கும். நல்லா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வேலை செய்வோம்மா. ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அக்கா அதை செஞ்சு கொடுக்கா, இதை செஞ்சு கொடுக்கானெல்லாம் கேட்பாரு தெரியுமா. அவர் வீட்டில் இருக்கும்போது கேட்பாரு, ஆனால் பெரும்பாலும் இருக்க மாட்டாரு, இருக்கிறப்ப கேட்பாரு. அவன் எப்பவுமே அப்படித்தான், ஜாலி டைப் அவன். ஆமாம்மா, நல்ல குணம் தம்பிக்கு. அப்படியா ஐயா மாதிரி அவரும் ரொம்ப நல்லபடியாக இருப்பாருமா வீட்டில். என்ன மாசத்துல 10 நாள் தான் இருப்பாரு. நல்ல மனுஷன்தான். ஆனால் அவரை பற்றியும் இந்த ஏரியாவில் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க தெரியுமாம்மா. மோசமா பேசுறாங்களா? ஐயோ, வாய் தவறி வந்துருச்சுமா, மன்னிச்சிடுங்க. ஐயோ, மன்னிப்பெல்லாம் வேணாம். நீங்க யார் மோசமா பேசுறாங்கன்னு சொல்லுங்க. எங்க மாமா ரொம்ப நல்லவராச்சே, அவரை பத்தி என்ன பேசுறாங்க? மா, அது உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியலையே. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. யாருக்கிட்டையும் சொல்ற மாட்டீங்களே. அட, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க்கா, நீங்க சொல்லுங்க தெரியுமா. எம்மா, அது இந்த வீடு ஐயா இருக்கார்ல, அவருக்கு சின்ன வீடு இருக்கிறதா பேசிக்கிறாங்க. சின்ன வீடா? ஆமாம்மா, சின்ன வீடுன்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. தெரியும், ஆனா அப்படி எல்லாமா பேசுறாங்க? ஏன் அப்படி பேசணும்? ஏன்னா ஐயா தான் இந்த வீட்லயே தங்குறது இல்லையே. முன்னாடி நாளும் 10 நாள் தங்கிட்டு இருந்தாரு மாசத்துல. இப்பெல்லாம் சுத்தமா தங்குறதே இல்லையம்மா. அதனாலதான் அரசல் புரசலா ஊர்ல அவங்கவுங்க ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சின்ன வீடு இருக்குது, அவருக்கு கீப்பு இருக்குது, வப்பாட்டி இருக்குது, அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசுறாங்கம்மா. சீ, அடுத்தவங்களை பத்தி இப்படி எல்லாமா பேசுவாங்க ஒன்றும் தெரியாம. அவருக்கு கீப்பும் இல்லை, வப்பாட்டியும் இல்லை, சின்ன வீடும் இல்லை. மாமாக்கு ஒன்றும் இல்லை. அவரு எங்க கூட தான் இருக்காரு, ஷில்பாத்த வீட்டில். சே, அதெல்லாம் இந்த ஏரியா ஜனங்களுக்கு தெரியாதுல்லம்மா. ஆனால் அவங்கள விடுமா, அவங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. இந்த வீட்டு அம்மா இருக்கிறாங்களே சௌந்தர்யா, அவங்களே அவங்க புருஷனை பற்றி தப்பாக பேசுவாங்கம்மா. அவங்க அண்ணன் இருக்கார்ல, அவர் கூட சேர்ந்து பேசியிருக்கிறாங்க நிறைய முறை. நானே கேட்டிருக்கேம்மா அந்த விஷயத்தெல்லாம். என்னென்ன பேசுவாங்க தெரியுமா. அவர் யாரையோ வச்சுன்னு இருக்கிறாருன்னு அவங்களே பேசுவாங்க. அதனால தான் வீட்டுக்கு வந்து தங்குறது இல்லை. அப்புறம் யாரோ ஒரு பொம்பளை பேர் கூட அடிக்கடி அடிப்படும். அதோ சுகன்யான்னு, அந்த அம்மாவை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறதா பேச்சு இந்த வீட்டில். ஐயோ, அத்தைக்கு சந்தேகம் இருக்கு போலியே அப்போ சுகன்யாத்த மேலே. கடவுளே, அப்படியாக்கா? ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. என் மாமா எங்கள் கூட தான் இருக்கிறாரு, எங்கள் கூடவே தான் இருப்பார். அட என்னமோம்மா, அந்த சுகன்யா அம்மாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கு சந்தேகம். அடிக்கடி சும்மா கத்திக்கிட்டு கிடப்பாங்க வீட்டில். அப்புறம் ஒரு நாள் அவங்க அண்ணனை கூட ஏதோ ஒரு ஊருக்கு அனுப்பி அந்த இடத்துல அந்த பொம்பளை இருக்கிறாளான்னு விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. அவரும் போய் அடி வாங்கின்னு வந்திருக்கிறாரு திரும்பி. பாரு, சுகத்தை தேடி அந்த ஆள் ஊருக்கு வந்து அடி வாங்கிட்டு போயிருக்கான். யார் அடிச்சு அனுப்பியிருப்பா? என்னம்மா சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. நீங்கள் சீக்கிரமாக வெங்காய தக்காளி கட் பண்ணி கொடுங்க. நான் பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கணும்ல, டைம் ஆகிடும். அப்புறம் சீக்கிரம் அக்கா, இஞ்சி பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே பேஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க, ஃப்ரிட்ஜில் இருக்கிறது வேண்டாம். சரிங்கம்மா, நான் வேற உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டேன். சரிம்மா, டக்குனு வேலையை முடிச்சிடுறேன். கடவுளே, இன்னும் இந்த வீட்டில் என்னென்ன உண்மையெல்லாம் ஒளிஞ்சிருக்கோ தெரியலையே. எம்மா, இது என்னம்மா ஃப்ரைட் ரைஸுக்கு வைக்கிற மாதிரி தக்காளி சாஸ் வச்சிருக்கிற பிரியாணிக்கு? ஐயோ அத்தை, அது தக்காளி சாஸ் இல்லை, சூப்பு. சூப்பா? சிக்கன்லயாம்மா சூப்பு பண்ண? இல்லை அத்தை, அது தக்காளியில் பண்ணது, தக்காளி சூப்பு. ஓ, தக்காளியில் சூப்பெல்லாம் வேற செய்யலாமா? மருமகளே, வழக்கம் போல பிரியாணி வாசனை சூப்பர். அசத்திட்டேம்மா. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் நிறைய முறை சாப்பிட்ருக்கீங்கல்ல? நிறைய முறை. பிரமாதம்மா, வழக்கம் போல மிரட்டிட்டேன். சூப்பர். தேங்க்யூ மாமா.
இந்த மாதிரிலாம் சமைச்சு போடுற மருமக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்மா இந்த காலத்தில். நான்லாம் புண்ணியம் பண்ணுவோம்மா. அதனால தான் உன் கையால் சாப்பிட்ற பாக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயோ என்ன மாமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு நான் இப்படி சமைச்சு போடுறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு பாக்கியம் மாமா. என்னமோம்மா, இந்த வீட்டில் இப்படி ஒரு நல்ல சாப்பாடை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லைம்மா. இன்னும் கேட்டால் இதுதான் முறை. நான் என்னத்த சொல்றது? ஏங்க கீதா தான் நல்லா சமைச்சு போடுவாளே, அப்புறம் என்ன முறை நல்ல சாப்பாடுன்னு சொல்றீங்க? கீதா சமைச்சு போட்டிருக்காதான். ஆனால் அவ ஒன்றும் இந்த வீட்டு பொண்ணு இல்லையா, இந்த வீட்டு ஆள் இல்லையா. இப்படி பாசமா பார்த்து அன்பா சமைச்சு போட்டு அதை அழகாக பரிமாறி சாப்பிட வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு ஆள் வேணும்ல. அந்த மாதிரி யாருன்னா இங்கே பண்ணியிருக்காங்களா என்ன? ஏன் நான் உங்களுக்கு சமைச்சு போட்டதே இல்லையா என்ன? நான் கூட தான் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு சமைச்சு போட்டிருக்கேன். இதெல்லாம் பின்னாடி இருக்கிறப்ப அந்த பொண்ணு அவள்கிட்ட சொல்லு, அப்படியா தென்னு கேப்பா. என்கிட்டலாம் சொல்லாத. அத்தை நீங்கள் சாப்பிடுங்க அத்தை. நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிம்மா சரி. ஆமாம், அது என்னம்மா இந்த பிரியாணியில் கருவேப்பிலெல்லாம் தெரியுது? அட கருவேப்பிலை தானே தெரியுது, கருப்பாம்பூச்சி இல்லையே. சாப்பிட அமைதியா எதையாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு. ஏங்க நான் வாயே திறக்க கூடாதா? கருவேப்பிலை பொதுவாக யாரும் பிரியாணியில் போட மாட்டாங்க. பாப்பா போட்டிருக்குதே, அதனால எதுக்குமான்னு கேட்டேன். அவ கருவேப்பிலை போடுவா, போதுமா? கருவேப்பிலை போட்டால் அது கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்கும், அதுக்காக பாப்பா போடுவான். என்னம்மா? ஆமாம் மாமா. அத்தை கருவேப்பிலை போட்டால் அது ஒரு தனி ஃப்ளேவர் அத்தை. அதுக்காக தான் போட்டிருக்கேன். நிறையெல்லாம் போட மாட்டேன். இந்த நார்மலாக நம்ம குழம்புக்கு போடுவோம்ல அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். சும்மா கொஞ்சோண்டு அவ்வளோதான். அது சரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமையலும் மாறிடுச்சு போல. சரி, நாங்கள் எங்கள் காலத்தில் சமைக்கிறப்பெல்லாம் புதினா மட்டும்தான் போடுவோம், அப்புறம் கொத்தமல்லி போடுவோம், அவ்வளோதான். வேற எந்த இலையும் போட மாட்டோம். அந்த காலத்துல சமைச்சியா? சரி சாப்பிடு. சமைச்சிருக்கேங்க, நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க, மறந்துருப்பீங்க. ஆமாம்மா, மறந்துருப்பேன். அதையெல்லாம் மறந்து தானே தீரணும். சரி விடுங்க, எதையாவது சொல்லிக்கிட்டு. ஏம்மா மருமகளே, சூப்பராக இருக்குதும்மா பிரியாணி. பா, வாசமும் பிரமாதம், டேஸ்ட்டும் பிரமாதமா. தேங்க்ஸ் அத்தை. இப்போ தெரியுதுங்க நீங்கள் ஏன் இந்த வீட்டு பக்கமே வரலன்னு. ஆமாம், உங்கள் தங்கச்சி ஷில்பா வீட்லேயே இந்த பொண்ணு உங்களுக்கு நல்லபடியாக சமைச்சு போட்டிருக்கா. அதனால தான் உங்களுக்கு அங்கேயே இருக்கணும்னு தோணிருக்கு. ஒரு பக்கம் ஷில்பாவும் நல்லா சமைப்பா, இன்னொரு பக்கம் இது போனஸ் மாதிரி இந்த பொண்ணும் நல்லா சமைச்சு போட்டிருக்கு. அதனால தான் பிஸ்னஸ் ட்ரிப்பு முடிஞ்சதும் நீங்கள் ஷில்பா வீடே கெதின்னு இருந்திருக்கிறீங்க. நல்ல கதையா இருக்குது. கரெக்ட். இந்த பொண்ணு என்ன சாப்பாடாலேயே கட்டி போட்டான் அந்த வீட்டுல. ஏன் மாமா? ஃப்ரீயா விடுமா, உங்க அத்தை உண்மையை சொல்லிருச்சு. கரெக்டு தானேங்க நான் சொன்னது? ஏம்மா கரெக்டு தானே? கரெக்ட் தான். ஆமா அத்தை, ரொம்ப சரியா தான் சொல்றீங்க. நான் சௌந்தர்யா வச்சே, எல்லாம் தெரியும் எனக்கு. சரிங்க, நீங்கள் சாப்பிடுங்க, ஆறிட போகுது. சரி. இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் என்னோட உட்காந்து சாப்பிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் என் மருமக வந்த நேரம் எல்லாம் வருது இந்த வீட்டுக்கு. நல்லா வரும். சாப்பிடு. எப்படி நீயே நிக்கிற? நீயே வந்து உட்காந்து சாப்பிடுவா. ஆமாம்மா, வந்து உட்காந்து சாப்பிடு. ஒரு பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வா, அத்தை பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோவா. இருக்கட்டும் மாமா, நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படியோ ராகுலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான், அவனோடய உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர் இல்லைங்க நம்ம மருமக, புருஷனோட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. ஆமாம்மா. என்னமோங்க, இந்த வீட்டில் பழையபடி கலகலப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று இந்த பொண்ணு வந்த நேரமே வீடு நல்லா கலகலன்னு ஆயிடுச்சு. இந்த ராகுலும் வீட்டில் நல்லா சுற்றி வந்து பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். நைட்டெல்லாம் ஒரே விளையாட்டு தான் அவனுக்கு. என்கிட்டலாம் கூட வந்து நல்லபடியாக பேசிக்கிட்டு இருந்தான். இதோ இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நீங்களும் நல்லபடியாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இது போதாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம மனசு நல்லபடியா இருந்தா நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு நல்லபடியாவே அமையும். நீ சாப்பிடு. சரிங்க. ஏன் எனக்கு இவ்வளோ கடுப்பாகுது மாமா இந்த அத்தை கிட்ட பேசுறது? ச்சே, சுக அத்தை கிட்ட இப்படி பேசினாருன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த சௌந்தர்யா அத்தை கிட்ட மாமா இப்படியெல்லாம் பேசுறதே எரிச்சலாக வருது. ஏண்டி பொழுது போயிருச்சுடி, வாடி வீட்டுக்கு போவோம். 6 மணிக்கு போய் விளக்கேத்தலன்னா அத்தை என்ன செம்மையா திட்டுவாங்கடி. வாடி போவோம். நீ போய் விளக்கேத்து, என்னதுக்கு கூப்பிடுற? நீ இல்லைன்னா எனக்கு அந்த வீட்டில் போர் அடிக்கும்லடி, வாயா. உனக்கு போர் அடிச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கிளம்பிக்கிறது. ஆனந்த், நீ இப்படி பண்ற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க அண்ணனும் வீட்டில் இருப்பாரு. நீ இருந்தா தாண்டி உன் மூலியமா அவர்கிட்ட நான் பேச முடியும். இந்த குட்டி சட்டம் மாதிரி இருக்குது. ஏய், பெரியவங்க பேசுறோம்ல, ஏன் உள்ள போ. நான் போக மாட்டாத்த, நான் போனேன்னா நீங்க என் சித்தியை கூட்டிட்டு போயிருவீங்க. பார்த்தல எனக்கு பாடி கார்டு. பெரிய
போடி கடு என் நந்தினி என் வாணி உன் அண்ணன் வந்து நின்று நான் அவரு கூட வந்து உட்காந்து பேச வேண்டிய யானி இப்படி பண்ணுவேன். என்ன பண்ணியத்த சைனீஸ் பேசுறீங்க? ஏன் உனக்கு புரியாம பேசணும்னு நினைச்சேன்டி, அவ்வளவுதான். நந்தினி விட மாட்டல நீ என்ன நிம்மதியா? இப்ப நான் மானுங்கிட்டு போய் அங்க வந்து நிக்கணும். எங்க அம்மா என்ன இஷ்டத்துக்கு பேசும். இப்போ ரோட்லயே நிக்க வச்சு இஷ்டத்துக்கு திட்டம் என்ன அதெல்லாத்தையும் நீ பாக்கணும் அதானே? அதெல்லாம் திட்ட மாட்டேங்கடி, நான் பாத்துக்கிறேன்டி வாடி. குட்டி சாத்தா நீ இருக்கிய? என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கீங்க? வாசல் வரைய சத்தம் கேக்குது. வாங்க மாமா, பஞ்சாயத்தெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பா உங்க பேக் எங்கப்பா? அப்பா பேக் விட்டுட்டு வந்துட்டீங்களா ஆபீஸ்லயே? பேக கார்லயே விட்டுட்டு வந்துட்டு செல்லும். சரிப்பா நீங்க சாவியை கொடுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், அப்பாவே எடுத்துக்கிறேன் அப்புறமா, சரியா? ஆமா மாமா, நீங்களே போய் எடுங்க. அவகிட்ட சாவியை கொடுத்தீங்க, காரை திறந்துட்டு உள்ள போய் உட்காந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருப்பா. சித்தி நீ செய்யற ஆள் தானடி. அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ஹார்ன் அடிச்சு பஞ்சாயத்து கூட்டின ஆளாச்சே நீ. ஆமாம்மா நந்தினி, தெரு ஜனமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி தானே இருந்தது. எல்லாரையும் பேசி சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. சம்பவக்காரி தான் நம்ம கனிமொழி. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க? சண்டையெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, வீட்டுல இருந்து நான் காலையில கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். அதான் திரும்பி வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அத்தை கூட பஞ்சாயத்தா? அதேதான் மாமா. எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே பேசுறா பாத்தீங்களா மாமா? தினம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க அம்மா பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு. வீட்டை நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வழி நடத்திக்கிட்டு போறேன் தெரியுமா மாமா? ரொம்ப சிரமமா இருக்குது. பாத்தீங்களா மாமா, சந்தில சிந்து பாடுறா. என்னடியே சந்தில சிந்து பாடுற, பொந்துல பந்து ஆடுற நீ? நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. நான் உங்க எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். நீயும் கொஞ்சம் ஒத்துழைச்சின்னா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் என்னால அரவணைக்க முடியும். வாடி வீட்டுக்கு போவோம். அல்ப சரி போலாம் வா. பாத்தீங்களா மாமா, வரத்துக்கு ஒத்துக்கிட்டா? இதுதான் மாமா மணிமேகலையோட திறமையே. அடங்காத காலையும் அடுங்கி போயிரும் மணிமேகலை கிட்ட. என்னமோமா, நீ நல்லபடியா குடும்பத்தை நடத்துமா, அது போதும். அப்படியே அவ நடத்திட்டாலும். நந்தினி வந்துட்டாளா பார்வதியா? வந்துடுச்சு. வந்துட்டு பூனா மாதிரி போய் ரூம்ல உட்காந்து கிடக்குது. சரி சரி, நீ இனிமேல் அவளை எதுவும் சொல்லாதனா. அவ என்ன ட்ரெஸ் போடுறாலோ போட்டோம், எதுவும் கேட்டுக்காத. சரிங்க, நானும் விட்டுட்டேன். நான் ஒன்றும் கேட்க போறது இல்லை இனிமேல். உங்க பொண்ணு தினுசா ஒன்றுன்னா பண்ணின்னு கிடக்குது. எதனா பண்ணின்னு போட்டோம். சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி விடணும் அதை இங்கிருந்து. சரிடியா, உன் மருமவன் எதனா சொன்னானா? ஃபோன் பண்ணானா அவன்? அப்படியே பண்ணிடுவான் அவன். ஏதோ முன்னா கூட பரவாயில்ல, அப்பப்போ ஃபோன் பண்ணி அத்தை என்ன பண்ணுறீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ சுத்தமாக ஃபோன் பண்ணுறது இல்லை. 3 மாசத்துல கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நம்ம கெடு கொடுத்ததுனால புள்ள ஃபோனே பண்ணுறது இல்லை. பெரிய புள்ள அவன், போடிய. அவன் ஃபோன் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. 3 மாசத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னு வீயோ அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன். வேற மாப்பிள்ளை பார்த்துருவேன். ஏங்க சும்மா மிரட்டுறதுக்கு தானே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா சொல்றேன்னா ஏண்டிய சிவகுமார் சும்மா சொல்லுவேனாடியே? அதெல்லாம் கிடையாது. 3 மாசம்தான். அப்படி இல்லைன்னு வீய நந்தினிக்கு வேற இடத்துல மாப்பிள்ள தான். ஹாய்ப்பா. ஹாய்மா. பாப்பா வேலை முடிஞ்சிருச்சு போல, சீக்கிரம். முடிஞ்சதால தானடி வந்திருக்கிறான், இல்லைன்னா கம்பெனியே கெதின்னு உட்காந்து இருப்பான். அப்படியெல்லாம் இல்லப்பா. சரி, என்ன தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நந்தினிக்கு மாப்பிள்ளைய பாக்குறத பத்தி? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் மச்சானை தவிர யாரும் என் தங்கச்சியை கட்டக்கூடாது. அதை நீ உங்க அப்பா கிட்டே சொல்லிய. அவரும் இங்க தானமா இருக்கிறாரு, அதனாலதான் சொல்றேன். என்னப்பா உண்மையாவாப்பா நீங்க வெளியே மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொல்றீங்க? ஆமாண்டா, உண்மைதான். என்ன நாளைக்கு இதே கேள்வி கேட்டுக்கிறீங்க? அது பர்றா, சிவகுமார் ஒரு விஷயத்த சொன்னா அது சொன்னதுதான். இவரு நீ வேணா உன் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லு. அவன் என்ன சொல்றான்னு பாரு. அப்படி இல்லைன்னு வைய, நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். என்னப்பா இது? அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது சரியாகட்டுமேப்பா. 2 பேருமே இன்னும் பேசிக்கல. பேசிட்டாங்கன்னு வைங்களேன், 1 மந்த்லயே கூட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்ப பேசிக்க சொல்லுப்பா 2 பேரையும். இதுக்கு முன்னாடி சண்டையே நடந்தது இல்லையா? பேசி சமாதானம் ஆனதே இல்லையா? இப்ப மட்டும் எதுக்கு தேவையில்லாம வம்பு பண்ணுகிறாங்க? ஒழுங்கா அவனை இங்க வர சொல்லு. நாளைக்கு சனிக்கிழமை தானே, அவனுக்கு ஆஃபீஸ் லீவு தான். வர சொல்ல அவனை இங்கே வந்து நந்தினியை சமாதானப்படுத்த சொல்லு. முன்னாடியெல்லாம் அப்படி தானே பண்ணுவான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையானா இங்கே வந்து நின்றுடுவான். அவளை சமாதானப்படுத்திட்டு தான் அவன் இங்கேருந்து கிளம்பியே போவான். நீ துரைக்கு ஃபோனை போட்டு வர சொல்லிங்க. அப்பா 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, யார் மேலே மிஸ்டேக்குன்னு தெரியல. அப்புறம் அவனை வந்து சமாதானப்படுத்திடான்னு எப்படிப்பா என்னால் சொல்ல முடியும்? வாயால தான்ப்பா சொல்லணும். உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்ல, அப்போ ஃபோனை போட்டு சொல்லு. இதெல்லாம் டூ மச்ப்பா. ஒரு வேளை நந்தினி மேலே தப்பு இருந்தா எப்படிப்பா சந்தோஷம் இங்கே வருவான்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனால் இங்கே வந்து அவளை சமாதானப்படுத்த முடியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. யார் மேலே தப்பு இருந்தா என்ன? யாருன்னா பேசி எப்படின்னா சமாதானம் ஆகட்டும். அவங்களுக்கு 3 மாசம் தான் டைமு. பேசிக்கிட்டா 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும்னு நீ சொல்ற. அப்போ பேச சொல்லு. 2 பேரையும் ஒன்னா இருக்க சொல்லு. இங்கே வர சொல்ல அவனை. நாளைக்கு லீவு தானே அவனுக்கு. ஃபோனை போட்டு அவனை வர சொல்லு. நான் கூட ஃபோனை போட்டு சொல்லுவேன், ஆனால் என்னால் முடியாது. என்னால் முடியவே முடியாது. ஏன்னா அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணல.
என்னப்பா நீங்க? ஏப்பா தப்பான ஆளுகிட்ட நீ பேச்சுவார்த்தை நடத்தின்னு கிடக்குற. அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரி வார்த்தைகளாக தான் வரும், அந்த மாதிரி பேசலாம் தான் வரும். நீ போய் குளிச்சுட்டே வேலையை பாருப்போ. சந்தோஷ் வருவானா, இவர் பொண்ணு தப்பு பண்ணுவா, சந்தோஷ் இங்கே வந்து நிற்பானா. ஒரு வேலை இல்லை இவருக்கும் இவர் பொண்ணுக்கும். ஓ, முடிவே பண்ணிட்டியா? என் பொண்ணு தான் தப்பு பண்ணியிருப்பான்னு. ஏன் அவன் பண்ணியிருக்க மாட்டானா? ஏங்க எவ்வளோ பிரச்சனையை அவங்க 2 பேருக்குள்ளேயும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு முறையும் அவன் தான் இங்கே வந்து நின்று இருக்கிறான். இந்த முறை வரலன்னா என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப காயப்பட்டிருக்கான்னு அர்த்தங்க. அப்போ உங்கள் பொண்ணு தான் பிரச்சனையை பண்ணியிருப்பா, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பா. நீங்கள் விடுங்க இந்த விஷயத்த. 2 பேரும் எப்படின்னா சமாதானம் ஆகிக்கிட்டோம். 3 மாதம் டைம் இருக்குல்ல, பார்ப்போம். சரி, என்னமோ ஒன்று, 3 மாசம் தான் டைம். இந்த பேரு அந்த 3 மாசத்துக்குள்ள யாருன்னா ஒருத்தர் மனசு இறங்கி பேசி சரி ஆயிடுறோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நான் வெளியே தான் மாப்பிள்ள பார்ப்பேன். யாரும் என்ன தடுக்க கூடாது சொல்லிட்டேன். நந்தினி உங்கள் அண்ணன் வந்துட்டாருடி, வந்து சொல்லு அவர்கிட்ட. நைட்டு எல்லாரும் மொட்டை மாடியில் உட்காந்து பேசலாம்னு சொல்லுடி. இப்பதானே வந்திருக்கிறாரு, ஃப்ரெஷ் ஆகட்டுமே. நானும் காலையில இருந்து ஒரே ட்ரெஸ்ல தாண்டி இருக்கிறேன். நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீயும் போய் குளி. என்னடி நீ? சரி ஓகே, நான் என் ரூமுக்கு போகிறேன். நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நான் ஒரு பிளான் போட்டு வச்சேன். அது செய்யலாமா வேணாமான்னு தெரியல. நீ கொஞ்சம் செய்யலாமா வேணாமான்னு சொல்ல. முதல்ல என்ன பிளான்னு சொல்லு. அதுவா, நான் மனோஜுக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அப்படியே கால் தடிக்கி விழுற மாதிரி அவர் மேலே விழுறேன். அவர் என்னை பிடிச்சிட்டாருன்னு வையே, அவர் மனசுக்குள்ள நான் இன்னும் இருக்கிறேன்னு அர்த்தம். எப்படி விஷப்பயிற்சிடி. விசப்பயிற்சியோ குசப்பயிற்சியோ நான் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்டி. அவருக்கு வர வர என் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டே போகுதுடி. எங்க இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டே இல்லை இன்னுங்கிட்ட. ஆனால் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்டி. நானும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது நந்தினி. ஐயோ, என்ன இவ்வளவு பாவமா பேசுற? சரி, அப்ப செஞ்சு பாரு. செஞ்சு பாக்குறேன். அந்த கேடு கட்ட சௌமியாவே பிடிச்சாரு அவரு, என்ன பிடிக்க மாட்டாரா என்ன? அதுவும் கரெக்ட் தான். இன்னைக்கு இருக்குதுடி மாப்பிள்ளை. வாட மாப்பிள்ளை வழைப்பழை தப்பிள்ளை கிடுக்கு புடி போடலாமா? வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமான்னு தானே வரும். இது ரொம்ப முக்கியம். ஆக மொத்தத்துல கிடுக்கு புடி வருது இல்ல அந்த பாட்டுல. அதான் அடுத்த லைன் வருமேடி. ஆடு சாக்குல சைக்கிள் கேப்பிள்ள கிடுக்கு புடி போடலாமே. எப்படி? ஆமா ஆமா, வரும் வரும். ஆனா நீ கிடுக்கு புடிய கொஞ்சம் முன்னாடியே போட்ட. சரிப்போ, உனக்கும் கிடுக்கு புடி வருதான்னு பாப்போம். போடுறேன். கிடுக்கு புடி மட்டும் நடந்துருச்சுன்னு வைய, அப்புறம் அதுவும் நடக்கும். முக்கு கீரை பல்லே பல்லே முத்தம் கூடு பல்லே பல்லே கடிச்சு புட்டா பல்லே பல்லே கத்த கூடாது பல்லே 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 பல்லே. என்ன ஆசை. ஆல் தி பெஸ்ட் டி மணி. பல்லே பல்லே. கடவுளே, இவ இப்படியே இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்பாடா, எவ்வளவு சிரிக்க வைக்கிற அம்மா என்ன. என்ன நீ பாட்னு ரூம்குள்ள வந்ததுல இருந்து என் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, நான் குளிக்கணும். அதான் நீங்க ஃபர்ஸ்ட் குளிக்கிறீங்களா இல்லை நான் குளிக்கிட்டா? உனக்கு அவசரம்னா நீ போய் குளி, நான் வெயிட் பண்றேன். ஸ்வீட் பாய். சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குட்டி சாத்தா. இதான் சாக்கு, அப்படியே விழுந்துட வேண்டியதா. ஐயோ கால் வலிக்கிடுச்சு. ஐயோ ஏய், என்ன பண்ற நீ? ஐயோ இன்னும் விழல நானே. அது உலகம் பாரு. அம்மா, என்ன பண்ணுது இந்த பைத்தியம்? பாவியை பாத்துக்கிட்டு இருக்கானே, பிடிக்காம நிக்கிறானே. அம்மா, ஐயோ, நம்பி விழுந்தனே, விட்டுட்டானே. ஏய், என்னாச்சு உனக்கு? கண்ணு எங்க இருக்கு? இப்படியே கீழே விழுவ. ச்சே, பொறுமையா எழுந்துக்கோ. சீ, எழுந்துரு. விண்ணு விண்ணு வலிக்குதே. பழுத்துக்குச்சே பெட்டிக்ஸு. பாவி பையன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கூட கையை கொடுத்து தூக்குறான். நான் பாரு எப்படி வேடிக்கை பார்க்குறான் பாரு, கூறிக்கிற மூஞ்சி. ஐயோ வலிக்குதே. கத்தாத, எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? முதல்ல ஒழுங்கா எழுந்துரு. வலிக்குதே கத்துறேன். உனக்கு என்னப்பா? பழுத்துக்குச்சு. எங்க எல்லாரையும் கண்ணாடி கண்ணாடி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்த பார்த்தல, இப்ப நீயே கண்ணு தெரியாம கீழே விழுந்திருக்க. ஸ்டூபிட், எழுந்துடுறி. போசு பாரு, அவளை பார்த்தாலே சிரிப்பா வருது. ஸ்டூபிட், எழுந்துரு. எழுந்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்ல. ஏன் ஏன் அப்படி கேக்குற? நான் கீழே விழுவேன், நீங்க பாட்டு அப்படியே நிக்கிறீங்க. புடிச்சிருக்க வேண்டியது என்ன? நீ விழ போறன்னு எனக்கு எதனா தெரியுமா என்ன? அதான் நான் சத்தம் போட்டேன்ல. நீ நின்னுகிட்டே விழ போறேன்னு சொன்ன. ஏதோ ஃபன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். உண்மையிலே விழுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அது ஒரு மிஸ்டேக் ஆயிப்போச்சு. சரியா, நான் விழுந்துட்டேன், நீங்களும் விட்டுட்டீங்க. அட்லீஸ்ட் நான் விழுந்ததுக்கு அப்புறமாச்சு கையை பிடிச்சி எழுப்பி விட்டுருக்கலாம்ல. நீங்க பாட்டு சிரிக்கிறீங்களே நான் எழுந்துக்கிறத பார்த்தே. இங்க பாரு, நீ என்கிட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. நீ போய் குளிக்க போறேன்னு சொன்னல, போ. அதானே, சரியா கேள்வி கேட்டாதான் பதில் வராது. சரி நான் போறேன். என்ன சொன்ன?
நான் போகிறேங்க, நான் போகிறேன். அவ்வளோதான் என் வாழ்க்கை. நான் விழுந்தா கூட என்னை பிடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. எல்லாம் என் நிலமை. எவ்வளோ ஒருத்தி அவள் விழும்போது நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஆனால் சரி, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். மணி, ஐயோ, ச்சே, தப்பு பண்ணிட்டேனே. என்னதான் இருந்தாலும் சௌமியா யாரோ ஒருத்தி, அவளே நான் பிடிச்சேன். பட் இவன் என் ஒய்ஃப் ஆச்சு. நான் இப்படி விட்டுட்டேனே அவளை. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல. ஆனாலும் என்னன்னு தெரியல, இவ விஷயத்தில் எனக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்க தான் தோணுது. என் மனசெல்லாம் கல்லாயிடுது இவ விஷயத்தில். என்னமோ ஒன்று, அட்லீஸ்ட் இனிமேல் கொஞ்சமாச்சும் அவகிட்ட கைண்டாக நடந்துக்கலாம். பாவம் அவ, உண்மையிலேயே பாவம்.